இந்த வருடமும் கடந்த 5 வருடங்களைப் போலவே 2021ஆம் ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டிலேயே அதிகமான விண்ணப்பங்கள் மாநில கல்லூரிக்கு தான் இந்த முறையும் வந்திருக்கிறது. 40,167 விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதில் ஆண்கள் 21,461 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். பெண்கள் 18,687 பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,700 தான் ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வித்தியாசம். இதுலேயும் வழக்கமாக வணிகவியல் பாடத்திற்குத்தான் அதிகமான விண்ணப்பங்கள் வரும். மாநில கல்லூரியிலும் அப்படித்தான் இருந்தது கடந்த முறை வரை. ஆனால் இந்த முறை அதிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. வேதியியல் பாடத்திற்கு 20,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. வேதியியலுக்கு பிறகு பொருளியல் பாடத்திற்கு 14,800க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அப்புறம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் அறிவியலுக்கும் 14,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள். தமிழுக்கு இந்த முறை 14,500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. தமிழ் பாடத்தில் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் 50 இடங்கள் இருக்குது, 60 இடங்கள் இருக்கிறது. செகண்ட் ஷிஃப்ட்டில் 60 இடங்கள் இருக்கிறது. இந்த 120 இடங்களுக்கு 14,500க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆகவே மாநில கல்லூரியை பொறுத்த அளவில் வேதியியல் பாடத்தில் சேர்வதற்கு அதிக ஆர்வத்தோடு மாணவர்கள் வருகிறார்கள். 20,000க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது மட்டுமில்லை, இந்தியாவினுடைய 18 மாநிலங்களிலிருந்து இந்த முறை மாநில கல்லூரியில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கின்றன. டெல்லி, பஞ்சாப், அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா ஆக அந்தமான் நிக்கோபார் 18 மாநிலங்களிலிருந்து நமக்கு விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. 133 விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் உள்ள 39 மாவட்டங்களிலிருந்தும் மாநில கல்லூரிக்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. ஆண்கள் பெண்களுக்கான அந்த வேறுபாடு கூட மாநில கல்லூரியில் கிட்டத்தட்ட 50-50 என்கிற அளவை நோக்கி நாம் முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இருக்கிறோம். நீங்கள் கவுன்சிலிங்க்கு வருகிற போது மாணவர்கள் எதையெல்லாம் கவனமாக கொண்டு வர வேண்டும் என்று கேட்டீர்கள். பெரும்பாலான மாணவர்கள் செய்கிற தவறு என்னென்னா, மாற்றுச் சான்றிதழை மறந்துவிட்டு வந்து விடுகிறார்கள். மாற்றுச் சான்றிதழ் டிசி இல்லாமல் ஒரு எந்த காலேஜிலையும் நம்ம அட்மிஷன் போட முடியாது. அப்புறம் மார்க் ஷீட்டு அதனுடைய ஒரிஜினலை எடுப்பதற்கு அவங்க மறந்துவிட்டு வந்து விடுகிறார்கள். பெற்றோரை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன்னா ஒரு கையெழுத்து போட வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெற்றோரோட வந்தால் மாணவனை பற்றி நம்ம அதிகம் உணர்ந்து கொள்ள முடியும், தெரிந்து கொள்ள முடியும். அதனால் பெற்றோரை அழைத்து கொண்டு மாற்றுச் சான்றிதழ் எடுத்துக்கொண்டு +2 மதிப்பெண் சான்றிதழை எடுத்துக்கொண்டு மாணவர்கள் வருகை புரிந்தால் நலமாக இருக்கும். நாங்கள் அவங்களுக்கு அந்த அழைப்பு கடிதம் அனுப்புகிற போதே என்னென்ன சான்றிதழ்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று பட்டியலிட்டு காட்டுகிறோம். 5 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறோம். ஆதார் கார்டு உடைய நகல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறோம். அதனால் ஒரு 12 சான்றிதழ்களுடைய பெயர்களை குறிப்பிட்டு அழைப்பு கடிதத்திலேயே நாங்கள் அழைப்பு அனுப்பியிருக்கிறோம். அதை பார்த்து தவறாமல் மாணவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.